ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வழக்கம் போல இன்றைய தகவல்கள்லாம் தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமே. நிறைய இருக்கு. ஆனா உன்னுடைய உற்சாகத்தை பார்த்தா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கேட்கற மாதிரி இருக்கேன். இன்றைய தகவல்கள்னு அழுத்தி சொல்றேனே, அதுலயே புரிஞ்சுக்க வேண்டாமா? ஓ, முரசு கட்சியில இருந்து விலகி இலை கட்சியில இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளை பத்தி கேக்குறியா? ஆமா ரோபோ, இவ்வளவு ஆர்வமா போய் சேர்ந்திருக்காங்களே, கட்சியில ஆல்ரெடி போட்டி இருக்கும்போது இவங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சரியான கேள்விதான். ஆனா விட்டா எல்லாத்தையும் நீயே சொல்லிடுவா போல. என்கிட்ட இருக்கிற தகவல் வேணுமா வேணாமா? அட, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு மேற்கொண்டு தெரியாததெல்லாம் உன்கிட்ட கேக்குறேன். யாருக்கும் தெரியாததெல்லாம் உனக்கு தெரியுமே, அதான். எப்படியாவது சமாளிச்சு விஷயத்த வாங்கிடுவேன். சரி, சொல்ற கேளு. இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற 8 பேர்ல ஒருத்தருக்கு தான் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்ப மத்தவங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் வளர்ந்த நடிகர் ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. ஆனா கரிசல் காட்டுக்காரர் ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு என்னுடைய ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. அப்போ மத்தவங்களுக்குலாம் ஆறுதல் பரிசா ஒரு இன்னோவா வேணா கிடைக்கும்னு சொல்லலாமா? வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு விக்ரம். சரி, அதை விடு. சூரிய தரப்புல என்னதான் நடக்குது? நேர்காணல் வேற நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் நேர்காணல் நடந்தாலும் வாய்ப்பு யாருக்குன்னு முடிவு செய்யறது சூரிய கட்சியினுடைய இளைய தலைவருக்கு வழிகாட்டிட்டு வர்ற நிறுவனம் தானா. தொகுதிக்கு 4 பேருன்னு தகுதியானவங்க லிஸ்ட அந்த நிறுவனம் தான் தயார் செய்யுதான். அப்படின்னா இந்த நேர்காணல் சும்மாதானா? அப்படி அப்பட்டமா சொல்லிட முடியாது. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, நேர்காணலுக்கு வர்ற உறுப்பினர்கள் அந்த நிறுவனத்தினுடைய பட்டியல்ல தங்களது பெயர் இடம்பெற என்ன வழின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படியாவது நம்ம பேரும் பட்டியல்ல வரணும்னு நிறுவனத்து ஆட்களை சுத்தி வர்றாங்களாம். சூப்பர் ரோபோ. இதே மாதிரி அதிரடியான தகவல்கள்லாம் இனி வரும் நாட்கள்லயும் எதிர்பார்க்கிறேன். இப்ப நம்ம கிளம்பலாம். நாளைக்கு சந்திக்கலாம்.